லைவ்ல இப்போ பிக் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பெட்ரூமில் உட்கார வச்சாரு. உட்கார வச்சுட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் சொல்லுங்கள், கொஞ்ச நேரத்தில் ஹாட் ஸ்டார் எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முத்து எந்திரிச்சு எல்லாரையும் கும்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, மக்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து நாங்கள் தொழில், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு 100 நாள் இந்த வேலைக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் உங்களுக்கு குடும்பம், தொழில் எல்லாமே இருக்குது. பட் அதை விட்டுட்டு நீங்கள் எங்கள் எல்லாரையுமே இவ்வளோ நேரம் ஒரு தாய் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி விடாமல் பார்த்துருக்கீங்க. பார்த்து எங்களுக்கு வாக்கும் அளிச்சிருக்கீங்க. உங்களோட டைமுக்கும் இதுக்கும் எப்பயுமே நன்றி. உங்களுக்கு நீங்கள் எப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வாக்களிச்சிங்களோ, அதே மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னார். அதே மாதிரி எல்லாரும் ஆளுக்கு ஒரு மெசேஜ் சொன்னாங்க. சொல்லி பிக் பாஸ் வந்து லைவ் இதோடு எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் 5 பேரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்றதோட லைவை எண்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து லாஸ்ட்டு சீசனில் இவ்வளோ சீக்கிரம் லைவ் எண்ட் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபுல்லாகவே லைவ் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து சாட்டர்டே ஃபைனல்ஸ் நடந்துச்சு, அது அப்படியே காமிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ முத்து, நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நான் வந்து இந்த சீசன் வந்து கொஞ்சம் பிபியே ரொம்ப எகிராமல் ரொம்ப கூலாக பார்த்த சீசன் அப்படின்னு சொல்லலாம். மற்ற சீசன்லலாம் ஒரு மாதிரி பிபி ரைஸ் ஆகிற மாதிரி உள்ள இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். இந்த சீசனில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. எல்லோரும் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான கண்டஸ்டன்ஸ். எஸ்பெஷலி முத்து அண்ட் அவரோட கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவில் ஒன்று சொல்லியிருப்பார். பவித்ரா எல்லாத்தையும் தூக்கி ஸ்டோர் ரூமில் வச்சுட்ருப்பாங்க. அப்போ இவர் கேட்பார், நான் வேணா ஸ்டோர் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டுமாமா பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இப்போ சௌந்தர்யா சொல்லுவாங்க, ஆமாம் போங்க அப்படின்னோடனே முத்துவே சொல்லுவார், எப்படியும் ஒருத்தருக்கு தானே கப்பு அப்படின்னு சொல்லுவார். உடனே சௌந்தர்யா சொல்லுவாங்க, ஆமாம் ஒருத்தருக்கு தான் கப்பு, அதனால் நீங்கள் போங்க அப்படின்னோடனே அவரே திரும்ப சொல்லுவார், நான் ஸ்டோர் ரூம் வழியாகவே போய் கப்பு வாங்கிட்டு போய்க்கிறேன், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு. இவ்வளோ கூலாக கவுண்டர் கொடுத்து கூலாக வந்து வின்னர் ரன்னர்லாம் ஹேண்டில் பண்ணி நான் எந்த சீசன்லேயுமே பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்களும் உங்களுக்கு தேங்க் பண்ணுறோம் முத்து. நம்ம எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் இன்னையோட லைவ் முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.